ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஸ்பெஷல் டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் நம் ஆனந்த இல்லத்தின் வாழ்த்துக்கள். நான் ஃப்ரெஷ்ஷாக அன்னன்னைக்கு கறந்த மாட்டுப்பால் தான் வாங்கிட்டு இருக்கேன். இதில் நல்ல வெண்ணெய் வருது. அதாவது வெண்ணெய் எடுக்கிறது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு எடுத்து அப்படி குலுக்கி குலுக்கி எடுப்பாங்க. நான் அப்படி எடுக்கிறது கிடையாது. டெய்லி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எடுத்து வச்சுப்பேன். திரும்ப திரும்ப ரீஹீட் பண்ணும்போது அது மேலாக நம்ம கொஞ்சம் காற்று படுற மாதிரி மூடி வச்சோன்னா நல்லா ஆடை படியும் இல்லையா, அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா மேலே இருக்கிற அந்த ஆடை மட்டும் அப்படியே கெட்டியாக வெண்ணெய் மாதிரி இந்த மாதிரி உருண்டு திரண்டு வரும். உங்களுக்கு அது பார்க்கவே அழகாக இருக்கும். நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஒரு 10 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். எனக்கு அந்த 10 நாள் வெண்ணெய் இந்த டப்பா ஃபுல்லாக இந்த மாதிரி கலெக்ட் ஆகிடும். ஃபுல்லாக வச்சதுக்கப்புறமா அதில் 2 டேஸ் ஒன்ஸ் ஒரு 1/4 ஸ்பூன் தயிர் மட்டும் விட்டு விட்டு வச்சுருவேன். இந்த மாதிரி எனக்கு 10 நாளில் இந்த டப்பா ஃபுல்லாக எனக்கு கலெக்ட் ஆகிடும். இதில் எனக்கு ஒரு 1/4 கிலோவுக்கு மேலேயே எனக்கு வெண்ணெய் வந்துடும். நான் வீட்டிலே வெண்ணெய் எடுத்துக்கிறேன். என்னோடய மிக்சிலே நான் வெண்ணெய் எடுத்துக்கிறேன். என்னோடய மிக்சி பார்த்தீங்கன்னா பிரீத்தி பிளாட்டினம். எனக்கு இந்த மிக்சி அவ்வளோவா ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பட் இந்த மிக்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஜார்ஸ் கொடுக்குறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு ஜூஸரும் கொடுக்குறாங்க. எனக்கு இந்த மிக்சி அவ்வளோவா பிடிக்கல. பிராண்டட் தான், பட் இந்த மாடல் எனக்கு பிடிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். இது போடுறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் எனக்கு. ஸோ அதில் இந்த மாதிரி வெண்ணெய் எடுக்கிறதுக்கே தனியாக செப்பரேட்டாக ஒரு இது மாதிரி கொடுக்குறாங்க. அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஐஸ் க்யூப்ஸும் ஐஸ் வாட்டரும் நடுவில் விட்டு விட்டு நம்ம அதை நம்ம மிக்ஸி போட்டு போட்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி தனியாக வெண்ணெய் தனியாக, அதாவது பால் மோர் தனியாக வெண்ணெய் தனியாக அந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். வெண்ணெய் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு இது அப்படின்னா, இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரும். உங்களுக்கு வெண்ணெய் எடுக்கும் போது கையில் ஒட்டாமல் வரும். ஸோ இந்த மாதிரி வெண்ணெய் நீங்கள் அதுக்குள்ளேருந்து எடுக்கும்போது கொஞ்சம் மோராக இருக்கும். நல்லா பிழிஞ்சு பிழிஞ்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பரான வெண்ணெய் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நான் இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் நான் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, இந்த ஆடையெல்லாம் பால் ஆடையெல்லாம், அது நான் 2 பீட்டாக போட்டுருவேன். அதாவது 2 தடவையாக போட்டுருவேன். ஏன்னா ஒரே தடவையில் போட்டால் நமக்கு நிறைய உபரி ஆகிடும், மிக்ஸி இதுவாகிடும். அதனால் நான் 2 தடவையாக போட்டு எடுத்துருவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நான் உருட்டி எடுத்து தண்ணியில் போட்டு நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஒரு 1 hour வச்சுட்டேன் அப்படின்னா தண்ணி கெட்டியாகாது. பட் வெண்ணெயில் நல்லா பால் மாதிரி கெட்டியாகிடும். இந்த மாதிரி கையில் தொட்டாலும் ஒட்டாது. அதுக்கப்புறமா 2 டப்பாவில் இந்த மாதிரி நான் பிரித்து போட்டு எடுத்து வச்சுப்பேன். ஸோ நமக்கு காய்ச்சும் போது அளவாக பார்த்து 2 உருண்டை 3 உருண்டை அந்த மாதிரி நான் காய்ச்சி எடுத்துக்குவேன். அப்பப்போ எப்போவுமே நான் வெண்ணெய் எடுக்கும் போது ஒரு குட்டி உருண்டை எடுத்து வச்சுருவேன். அது எதுக்கு அப்படின்னா ஆஞ்சநேயர் கோயிலில் கொண்டு போய் கொடுத்துருவேன். இனிமேல் இந்த டப்பாவில் இருக்கிறத நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.